உன்னுடைய ஒரு சத்துரு அல்ல, ரெண்டு சத்துரு அல்ல, எல்லா சத்துருகளுக்கு உன்னை நீங்களாக்கி இளைப்பாறம் பண்ணினேன். அதாவது உனக்கு எதிராக செயல்பட்ட காரியங்கள் என்ன செஞ்சுட்டேன், முறியடிச்சிட்டு நீ எதிர்பார்த்த காரியம், ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரமாக இருக்கலாம், அது எந்த ஒரு பிள்ளைக்கு படிப்பு காரியமாக இருக்கலாம், அல்லது திருமண காரியமாக இருக்கலாம். அந்த காரியத்தை நான் என்ன செஞ்சேன், உன் குடும்பத்தில் கட்டுவதற்கு கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அவர் சொல்றாரு, முதல்ல நீ போராட்டத்தில் இருந்த, நெருக்கத்தில் இருந்த, துக்கத்தில் இருந்த, நான் அதையெல்லாம் முறியடிச்சிட்டு உனக்கு அமைதியை கொடுத்துட்டு நீ நினைச்ச காரியத்தை, நீ எதிர்பார்த்த காரியத்தை நான் கட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு ஆயத்தமாயிட்டேன், வீட்டை உனக்கு நான் உண்டு பண்ண போறேன். ஆமென். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, அதாவது எந்த காரியம் உங்கள் குடும்பத்தில் கட்டப்படாமல் இருந்ததோ, எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே கட்டப்படாமல் இருந்ததோ, எந்த காரியம் உங்கள் குடும்பத்திலே நடக்காமல் இருந்ததோ, எந்த காரியம் உங்கள் குடும்பத்தில் வராமல் இருந்ததோ, எந்த காரியம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்கள் குடும்பத்தில் வராமல் அது லேட் ஆகிக்கிட்டு இருந்ததோ, கர்த்தர் அதை கட்டுவதற்குண்டான நாட்கள், அதை உருவாவதற்குண்டான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து விட்டார். கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா.